Hi guys, welcome to Mupare Training Academy. So TNS SI மற்றும் PC 2025 தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் துவங்கும் நாள் எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தில் எப்பன்னு பாத்தீங்கன்னா SIக்கு வந்து 11/4/2025 வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதியும் PCக்கு வந்து 21/4/2025 வரக்கூடிய ஏப்ரல் 21ஆம் தேதியும் நடக்க போகுது. ஸோ வேலூர், திருச்சி, விருதுநகர் 3 பிரான்ச்சஸ்லயுமே இந்த டேட்ல வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் SI மாணவர்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ரைட் டெஸ்ட் பேட்சும் PC மாணவர்களுக்கு ஆடுகளம் டெஸ்ட் பேட்சுமே அவைலபிளா இருக்கு. சோ அதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். சோ SI மற்றும் PC தேர்விற்கு 4 பாக புத்தகங்கள், அதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு புக்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. மேலும் பிராக்டிஸ் செட் புக்குமே இருக்கு. சோ ஹிஸ்டரி ஆல்ரெடி சேல்ல போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பாலிட்டி, சயின்ஸ் ரிலேட்டடாவும் சரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. சோ எது வேணும்னாலும் நீங்க தாராளமா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது 11th and 21st அன்னைக்கு. சோ நீங்க அதுல நல்லபடியா ஜாயின் பண்ணனும்னா தாராளமா பண்ணிக்கலாம். சோ வேலூர் வேணும்னா 720040003995 நம்பருக்கும், திருச்சியில் அட்மிஷன் வேணும்னா 8111070706 நம்பருக்கும், விருதுநகர் அட்மிஷன் வேணும்னா 9363020246 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது, ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி வந்திருக்கு. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்டும் என்ன, ஃபர்ஸ்ட் எஸ்ஐயோடைய சிலபஸ் என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க. அது குறித்து வீடியோ போட்டிருப்போம். அடுத்து எஸ்ஐ இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எங்கே கொஸ்டின் ஏரியா, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்கூலில் படித்த எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாமை எழுதுறதுக்கு முன்னாடி அதோடைய சிலபஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட சிலபஸ் பார்க்கணும். அந்த சிலபஸில் வார்த்தைகள் டைரக்டா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களா இல்லாட்டி இன்டைரக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்களா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை படிக்கிறதுக்கு சோர்ஸ் என்ன, அப்படியே சோர்ஸ் இருந்தாலும் அது எங்கெங்க கரெக்டா படிக்கணும் இதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சோசியல் ஃபுல்லா, ஓகேங்களா, இதுக்கப்புறம் யூடியூப்ல சோசியல் ஃபுல்லா எந்தெந்த வீடியோஸ் எங்கெங்க சப்ஜெக்ட்ல எந்த ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வரிசையில சோசியலுடைய முதல் டாபிக் ஹிஸ்டரி. ரொம்ப முக்கியமான டாபிக், நிறைய படிக்கணும். கஷ்டம் நினைப்போம். அந்த சப்ஜெக்டை எப்படி எளிமையா படிக்கணும், எத்தனை கொஸ்டின் வருது, எங்க கொஸ்டின் ஏரியா, ஸ்கூல் புக்கு தான் நமக்கு சோர்ஸ். திருப்பி சொல்லிட்டேன், ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்டாட்டிக் போர்ஷன்ல கொஸ்டின் எங்கேயும் வெளியே போகாது. கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து எஸ்ஐக்கு ஸ்கூல் புக்கை விட்டு வெளியே போகாது. திருப்பி சொல்லிட்டேன், ஓகேங்களா. பெரிய அளவுக்கு சிலபஸ்ல மாற்றம் எதுவும் இருக்க போறது கிடையாது. எப்படி சுத்தினாலும் ஹிஸ்டரியில அதே சிலபஸ் தான் இருக்க போகுது, ஓகேங்களா. ரைட், அப்போ சிலபஸ்ல மாற்றம் இல்லை, நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம வந்து 3 விஷயம் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி, ஓகேங்களா, எங்கெங்க படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எங்கெங்க படிக்கணும், திருப்பி சொல்லிட்டு ஸ்கூல் புக்கை தாண்டி போறது கிடையாது. அடுத்து ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும் அதுவும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஏரியா, ஓகேங்களா, எந்தெந்த டாபிக்ல அல்லது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோடைய வேர் டு ஸ்டடியோடைய PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோ, சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்டரினா என்ன தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் வரலாறு. அப்போ அந்த வரலாறுங்கிற விஷயத்த நம்ம எப்படி தான் பிரிச்சிருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. மொத்தமா வரலாறுங்கிறது சப்ஜெக்டை தாண்டி 3 வகை தான். இந்த 3 தான், 1 2 3 இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வரலாறுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எக்ஸாமுக்கு கொஸ்டின் கொஞ்சம் 2-3 இடத்துல எக்ஸ்ட்ராவும் கேட்கிறாங்க. அப்ப நான் வரலாறு நான் என்ன மாதிரி பிரிச்சுக்கிறேன், மொத்தம் 5 வகையை பிரிச்சுக்கிறேன், ஓகேங்களா. மொத்தமா எப்படி பிரிச்சுக்கிறேன், 5 வகையா வரலாறு நான் பிரிச்சுக்கிறேன், ஓகேங்களா. அது முதல் வரலாறு என்ன சொல்றோம்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, பழங்கால வரலாறு அப்படின்னு சொல்றேன். ஏன்ஷியன்ட் ரொம்ப பழங்காலம், ஓகேங்களா. கிமுல ஆரம்பிக்கும், ஓகேங்களா. கிமுன்னா சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, இப்போ நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறோம், பொது ஆண்டுக்கு முன்பு அப்படி சொல்லுவோம், அங்க ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சமா கிபி ஒரு 400-500 வரைக்கும் முடிஞ்சிடும். அதுதான் பழங்கால வரலாறு. அடுத்து இடைக்கால வரலாறு, எப்போ இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவை ரூல் பண்ணி ஆளுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ இடைக்கால வரலாறு, கிபி 1000க்கு மேல, சரிங்களா. அடுத்து நவீன கால வரலாறு, பிரிட்டிஷ்காரனும் ஐரோப்பியர்களும் இந்தியாவுக்குள்ள எப்போ வந்தாங்க, வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க, எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, அது என்னது நவீன கால வரலாறு, மாடர்ன் ஹிஸ்டரி, ஓகேங்களா. அது கிட்டத்தட்ட ஒரு கிபி 1500களில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவுக்கு எப்போ விடுதலை கிடைக்குதோ அது வரைக்கும் முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து என்னது நவீன கால வரலாறு முடிஞ்சது. அடுத்து தமிழக வரலாறு, ஓகேங்களா. தமிழக வரலாறுனா எல்லாமே அடங்கும். இப்போ பழங்கால வரலாற்றையும் தமிழ்நாடு படிக்கணும், இடைக்கால வரலாற்றையும் தமிழ்நாட்டு படிக்கணும், நவீன கால வரலாற்றையும் தமிழ்நாட்டில் படிக்கணும். அப்போ மொத்தத்துக்குள்ளேயும் தமிழ்நாடு ஹிஸ்டரி அடங்கியிருக்கும். ஆனா அதை மொத்தத்துக்குள்ளேயும் அங்கங்க விட்டு படிக்கிறத ஹிஸ்டரிக்கு படிக்கலாம். ஆனா சப்ஜெக்டுக்குன்னு படிக்கும் போது, அது நம்ம எக்ஸாமுக்குன்னு படிக்கும் போது தனித்துவமா தமிழக வரலாறை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா
கொஸ்டின் இதுல இருந்து கொஞ்சம் அதிகமா வர்றதுனால தனியா மென்ஷன் பண்றேன், தனியா படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ தமிழக வரலாறு, டிஎன் ஹிஸ்டரி, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து 5வது உலக வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா லாஸ்டா கொடுத்துருக்கு. ஒரு வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடந்தது அதுதான் பார்க்குறோம். தமிழக வரலாறு தமிழ்நாட்டில் சங்கம் ஏஜ் கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் சங்கம் ஏஜ்ல ஆரம்பிச்சு சோழர்கள் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, அப்புறம் பிற்கால சோழர்கள் பிற்கால பண்ண என்ன பண்ணாங்க, பல்லவர்கள் என்ன பண்ணாங்க, கலப்பிரர்கள் இருந்திருப்பாங்க, கொஞ்சமாக தான் படிப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள விடுதலை போராட்டம் என்ன மாதிரி இருந்தது, தமிழ்நாட்டுக்குள்ள ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள், அப்புறம் வந்து டேனியர்கள், டச்சுக்காரர்கள், இவங்க எங்கெங்க என்னென்ன பண்ணாங்க, தமிழ்நாடு இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் என்ன பங்கு வகிச்சது, யாரெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள், ஏர்லி அப்ரைசிங், பூலித்தேவர், வீரபாண்டி கட்டபொம்மன், வீரமங்கை வேல் நாச்சியார், இவங்க எல்லாரையும் பற்றி தமிழ்நாடு வரலாறு தான் ஸ்பெசிஃபிக்காக படிப்போம். வேர்ல்டு ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் உலகப்போர் 1, உலகப்போர் 2, அது இல்லாமல் அந்த டைம் நடந்த சிறு சிறு மாற்றங்கள் உலக அளவில் வேர்ல்டு ஹிஸ்டரி. ஓகேங்களா? இதில் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடியது சின்ன டைமிங். ஓகேங்களா? இப்போ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி யாரை தான் படித்து முடிச்சாங்களோ இது படிக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் படித்து முடிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. சார் நான் இதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நீங்க அதிகமா அவாய்ட் பண்ண வேண்டியது, ஓகே, இதை அதிகமா அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த உலக வரலாறு. நான் டிஃபரெண்டா ஒரு பெண்ணை வச்சு மார்க் பண்ணிடுறேன். அதிகமா நீங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது உலக வரலாறு. படிக்கவே வேணாம் நான் சொல்லுவேன், திருப்பி சொல்லிட்டேன், படிக்கவே படிக்காதீங்க அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கடந்த 2 வருஷத்துலயும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி திருப்பி சொல்றேன், நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சோசியல்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 எஸ்ஐலையும் 2023 எஸ்ஐலையும் என்னென்ன டாபிக்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பைலிங்குலா டிஸ்பிளே காமிச்சு டிஸ்கஷனோட நம்ம வீடியோ போட போறோம். அது அடுத்தடுத்த டேஸ்ல ரிலீஸ் ஆகும், கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உலக வரலாறு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க கடந்த 2 வருஷத்துலயும் ஒண்ணு தான். ஓகேங்களா? அதுவுமே ரொம்ப எளிமையா புக் பேக் கொஸ்டினோ அல்லது பாக்ஸ் கொஸ்டினோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ உலக வரலாறு ஏன்னா நிறைய இருக்கு. உலக வரலாறு 10th மொதல் 4 லெசன் உலக வரலாறு தான், 9th ஒரு 8 லெசன், ஒரு 5-6 லெசன் பார்த்தீங்கன்னா உலக வரலாறு தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th 7th பெரிய அளவு இருக்காது, அங்கங்க பிட்டு தான் இருக்கும். ஆனால் 9th 10th அதிகமாக இருக்கும். அதை உட்காந்து படிச்சு ஃபர்ஸ்டே படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இருந்தால் கடைசி படிச்சுக்கலாம், டைமே இல்லைனாலும் அதுக்கு புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், முக்கியமான கிளாஸ் நோட்ஸ் இதை மட்டும் படிச்சா போதும். உலக வரலாறு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சொன்னதை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? ஆல்ரெடி படிக்கிறேன். அடுத்து நான் எதுக்கு சார் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் ரோமன் லெட்டர் எழுதுறேன், அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ரோமன் லெட்டர் எழுதுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழக வரலாறு கொடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சும்மா படிக்க ஆரம்பிக்கிறது நம்ம இங்கிருந்து படிக்க ஆரம்பிப்போம், சிந்து விளையாட்டுல படிக்க ஆரம்பிப்போம். அதனால இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடைசி நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும் போது அதை முக்கியத்துவம் கொடுக்காம போயிடும். அதனால நீங்க படிக்கும் போது ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு ஹிஸ்டரியை ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. இது மாதிரி கொஸ்டின் நிறைய வந்திருக்கு, கல்வெட்டுல இருந்து வந்திருக்கு, விடுதலை போராட்டத்துல இருந்து வந்திருக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஏர்லி அப்ரைசிங், அதாவது தொடக்கால கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூலித்தேவர், வீரபாண்டி கட்டபொம்மன், அவங்கள பத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு முக்கியத்துவம் சங்கமேஜ்ல இருந்து கூட வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அடுத்து 2வது இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், அப்படியே ரிவர்ஸா வரப்போகுது 2வது. ஓகேங்களா? 2வது ப்ரிஃபரன்ஸ் மாடர்ன் ஹிஸ்டரிக்கு. மாடர்ன் ஹிஸ்டரி அது கூட என்னதான் அடங்கிடும்னா விடுதலை போராட்டம் மட்டும் அடங்காது, மாடர்ன் ஹிஸ்டரியில சமூக சீர்திருத்தமும் அடங்கிடும். அதனால அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்ததுன்னா 2 சேர்த்து ஒரு 3 கொஸ்டினாவது 4 கொஸ்டினாவது இதுல இருந்து வந்துருது. அடுத்த இம்பார்ட்டன்ஸ் நான் எது கொடுக்குறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடைக்கால வரலாறு, அதாவது இஸ்லாமியர்களுடைய ரூல். டெல்லி சுல்தான்ல இருந்து ஒரு கொஸ்டின், முகலாயர்கள் இருந்து ஒரு கொஸ்டின், விஜயநகரம், பாமினி, மராத்தியர்கள் சேர்த்து ஒரு 2 கொஸ்டின் அந்த மாதிரி வந்துருது. இதெல்லாம் நான் சொன்ன பேர் எல்லாமே இடைக்கால வரலாறு தான். அப்போ அதுக்கு நான் 3வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் நிறைய டாபிக்கா படிக்கணும், ஆனால் ஓரளவுக்கு மாடரேட்டா கொஸ்டின்ஸ் வருது. இதுல ஒரே சுதந்திர போராட்டம், ஒரே ஃப்ளோ தான், காந்தி, விடுதலை போராட்டம் எல்லாமே படிக்கிறோம். ஆனால் இதுல இருந்து அதிகமாக கொஸ்டின் வருது. லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் எது கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கால வரலாறு கொடுக்குறேன். ஓகே, நான் ரிவர்ஸா தான் வந்திருக்கேன், அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். ஓகே, நான் படிக்கும் போது இங்க இருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு நீ இதை உட்காந்து மாங்கு படிச்சுட்டு தான் படிக்காம விட்டுறக்கூடாது. ஓகே, லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்குதான். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா இருக்கிறதே ஒரு 3 டாபிக் தான் இருக்குது, 1 அல்லது 2 தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ப்ரீவியஸ் தனியாக டிஸ்கஷன் போடும்போது நான் ஸ்பிளிட்டப்பே போட்டுறேன், வேறு ஸ்டடி காமிக்கிறேன். நான் இதுல இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறேன். ஏன் சொல்லிட்டேன்? படிக்கவே வேணாம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. டைம் இருந்தா கொஞ்சம் உள்ள படிச்சுக்கோங்க, டைம் இல்லாத பட்சத்தில் விட்டுருங்க. ஏன்னா ஒண்ணுதான் வந்திருக்கு, ஒரு சில டைம் வராம கூட போயிடும் வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து. ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னது ஆர்டர், வரிசை, முக்கியத்துவம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்லைடு போக போறேன். ஓகேங்களா? ரைட்டா?
அப்போ வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு. கொஸ்டின் ஏரியா நான் கடைசி சொல்றேன். அடுத்து வேர் டு ஸ்டடி. ஓகே, இதை எங்க படிக்கணும் அது ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இருக்கக்கூடிய டைம் இதை நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் டைரக்டா சொல்லிட போறேன். ஓகே, டைரக்டா லெசனுடைய நேமு சரி லெசனுடைய நம்பரோட நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதோடைய பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கின எல்லா பசங்களுக்கும் தெரியும். மெட்டீரியல் வாங்கும்போது மொதல் பேஜ் நம்ம இதான் கொடுத்துருப்போம். நம்மளுடைய மெட்டீரியலும் இந்த ஆர்டர்ல தான் ரெடி ஆயிருக்கு, அதுவும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரீகம், அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஏன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். நம்ம ஷார்ட்டா வந்து கிளாஸ்ல பேசும்போது ஐவிசி அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா, அப்ப அது எங்கதான் இருக்குது? 6th ஃபர்ஸ்ட் டேம். இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்தா முதல் டேம், அதாவது முதல் பருவம் சொல்லுவோம்ல, அங்க இருக்குது. 3வது லெசன்ல இருக்கு. அடுத்து 9th 2வது லெசன். மேக்ஸிமம் இதை படிச்சிட்டீங்கன்னாலே நிறைய பாயிண்ட்ஸ் கவர் ஆயிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுலயே கொடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கிறது இது. இதை முடிச்சீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு போகும். இதுவே முடிக்காம உட்காந்து அதை படிச்சுட்டு இருக்க கூடாது, வேஸ்ட். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் 6 to 10th இருந்துதான் பழைய இயர்ல வந்து கேட்டிருக்காங்க. திடீர்னு மாற்றிடலாம். ஓகேங்களா, ஆனாலும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம்? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்ப 11th ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸா. அடுத்து புத்திசம் ஜைனிசம், புத்த மதம் சமண மதம். ஓகேங்களா, அதுவும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிக்குள்ள தான் வரும். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 2வது லெசன், 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் 3வது லெசன், 9ஆம் வகுப்புல 4வது லெசன். இப்போ பாருங்க இங்க 3 லெசன்ஸ் வருது. ஓகேங்களா, 3 லெசன்ஸ் வருது. 11th 3rd லெசன். ஓகேங்களா, புத்த மத சமணம்னா மதத்தை பத்தி, மகாவீரர் புத்தர் இவங்களை பத்தி எல்லாம் படிப்போம். அவங்க என்ன மதம், எப்படி பிரிவுற்றது, எப்படி வாழ்ந்தாங்க, அதை பத்தி படிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா குப்தர்கள். அடுத்த டாபிக் மன்னர் பரம்பரை பத்தி இங்க தான் ஆரம்பிக்கிறோம். ஐவிசிங்கிறது மன்னர் பரம்பரை கிடையாது, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறத படிப்போம். ஆனா நம்ம மன்னர் பரம்பரையை பத்தி படிக்கக்கூடிய டாபிக் சார் இடையில அசோகரெல்லாம் விட்டீங்களே, எஸ் அதை நம்ம டைரக்டா விட்டுட்டோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதர் டாபிக்ஸ் கொண்டு போட்டிருப்போம். ஏன்னா அதுல இருந்து இதுக்கு முன்னாடி கம்பல்சரி கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கலிங்க போர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கடந்த 2 வருடங்களை கேட்கல, அதனால நம்ம விட்டுருக்கோம். அப்போ குப்தாஸ்ல இருந்து மேபி எதிர்பார்க்கிற ஒரே லெசன் தான். ஓகேங்களா, முக்கியமானது 3rd லெசன். ஓகேங்களா, 6th term 3 3rd லெசன், 11th 7வது லெசன். திருப்பியும் சொல்லிட்டேன், இதை படிச்சு முடிச்சுட்டு தான் இதுக்கு வரணும். நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே இதை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கதைக்கு உதவாது. மிடிவல் ஹிஸ்டரி, இடைக்கால இந்தியா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இஸ்லாமியர்களுடைய வரலாறு படிக்கும் போது தான் இடைக்கால வரலாறு. போன வருஷம் முந்தின வருஷம் தொடர்ந்து 2 தடவை கொஸ்டின் வந்திருக்குப்பா. அதனால தான் டபுள் ஸ்டார். சார் இந்த ஸ்டார் எதுக்காக சொல்றீங்க? எஸ், ஸ்டார்ங்கிறது எதுக்காக அப்படின்னா கடந்த வருடங்கள்ல அதாவது கடந்த 2 அல்லது 3 வருஷம் அனலைசிஸ் தான் இந்த ஸ்டார். ஓகே, கடந்த 3 வருஷம் அனலைசிஸ் தான் இந்த ஸ்டாரு. அந்த ஸ்டார்ல கடந்த 3 வருஷத்துல மேபி இந்த 3 வருஷத்துல 1 தடவையோ 2 தடவையோ கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் வந்திருக்கும். ஓகேங்களா, 2 ஸ்டார் கொடுத்துருக்கோம்னா கடந்த 2 வருஷத்துல கம்பல்சரி 1 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வந்திருக்கு, அதுதான் அர்த்தம். ஓகே, கம்பல்சரி நான் சொல்றேன், அதுதான் டபுள் ஸ்டார். பட் டபுள் ஸ்டார் போட்டா நீ அதை விடவே கூடாது, கம்பல்சரி படிச்சே ஆகும். ஓகேங்களா, எந்த விதத்திலும் இதை விடக்கூடாது. சிங்கிள் ஸ்டாரே விடக்கூடாது தான். ஓகே, ஒரு சில இடத்துல ஸ்டாரே போடாம வச்சிருப்போம். அப்படின்னா ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் கேட்காம விட்டுருக்காங்க, அதனால ஸ்டார் போடாம வச்சிருப்போம். ஆனாலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டார் தான் போட்டிருக்காங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வரை கேட்டிருந்தாங்க. இது 2 வருஷம் தொடர்ந்து கேட்டிருக்காங்க, டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து விஜயநகரம் பாமணி, போன வருஷத்துல கூற்று காரணம் கொஸ்டின் கேட்டாங்கப்பா. இந்த இதுல நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணாங்க இந்த கொஸ்டின். ஓகே, ஏன்னா சாதாரண விஷயம் தான், ஆனா அது கொஞ்சம் ஒரே வார்த்தை மட்டும் மாத்தி போட்டதுனால கூற்று கொஸ்டின்னால நிறைய பேருக்கு அதை வந்து கிளியர் பண்ண முடியல. நிறைய பேர் அந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தாங்க. விஜயநகரம் பாமினி அரசு 7th ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் டைம்ல 11th 2வது லெசன் 1 ஸ்டார் இருக்கு. அடுத்து முகலாய பேரரசு, கம்பல்சரி கொஸ்டின் வந்தே ஆகும் இந்த தடவையும். ஓகேங்களா, 7ஆம் வகுப்புல 2வது லெசன். ஓகேங்களா, அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கிறது நான் கடைசி சொல்லிடுறேன். அடுத்து மராத்தாஸ், மராத்தியர்கள் சிவாஜியை பத்தி படிப்பீங்க. 7ஆம் வகுப்பு 3வது பருவத்துல 3வது லெசன் இருக்கு, சிங்கிள் ஸ்டார் இருக்கும். 11th 15th லெசன். அடுத்து சங்கமேஜ், ரொம்ப முக்கியம். சங்கமேஜை படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டார் கொடுக்கற, ஆனா நான் கொடுக்குறேன் டபுள் ஸ்டார். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா தொடர்ந்து 2 தடவை கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, தொடர்ந்து 2 தடவை ஒரே டாபிக் கல்வெட்டு இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப 6th ஃபர்ஸ்ட் லெசன், 9th 3rd லெசன், 11th 5th லெசன் புரிஞ்சு போச்சா. அடுத்து சவுத் இந்தியன் கிங்டம். ஓகே, தென்னிந்திய அரசுகள். 6th 4வது லெசன், 7th 3வது லெசன், 7th 2வது லெசன் சிங்கிள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 11th 9th லெசன், 11th லெசன் சவுத் இந்தியன் கிங்டம். ஓகேங்களா, அடுத்து 10வது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மூவ்மெண்ட், இந்தியாவில் பக்தி இயக்கம். 7th ஃபர்ஸ்ட் லெசன், 11th 13th லெசன். ஓகேங்களா, அடுத்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், ஐரோப்பியர்களின் வருகை அப்படி கொடுத்துடுறாங்க. 8th ஃபர்ஸ்ட் லெசன், 8th செகண்ட் லெசன் சிங்கிள் ஸ்டார், 11th 16வது லெசன். ஓகேங்களா, ரைட். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏர்லி அப்ரைசிங்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல்,
ஆங்கிலேயர் தொடக்க கால கிளர்ச்சிகள், இதுல இருந்து நமக்கு மாடர்ன் ஸ்டார்ட் ஆகுதுப்பா, இதுல இருந்தே மாடர்ன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. முக்கியம் பார்த்துக்கோங்க. பூலித்தேவர், கட்டபொம்மன் எல்லாமே இதுல தான் வரும். 8th பார்த்தீங்கன்னா 4வது லெசன், 10th 6வது லெசன், 11th 18வது லெசன். ஓகே, இந்த 2 படிச்சீங்கனாலே ஏகப்பட்ட பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதை படிக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்கும். அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சிக்கு எதிரான இயக்கங்கள். ஓகே, சின்ன சின்ன இயக்கம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது 10th 11th லெசன். அடுத்து காந்தியன் பீரியட் கம்பல்சரி படிக்கணும். ஓகே, சிங்கிள் ஸ்டார் கொடுத்தாலும் மொத்த விடுதலை போராட்டமும் இதுல தான் இருக்குது. அதுதானே நமக்கு விடுதலை போராட்டத்தில் மெயின். அப்படி பார்க்கும்போது மொத்த விடுதலை போராட்டம் இதுல தான் இருக்குது. 10th 8வது லெசன். அடுத்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், சிங்கிள் ஸ்டார் 10th 9th லெசனு. அடுத்து சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் 19th century 10th 5வது லெசன், டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 11th 9th லெசன் ரொம்ப முக்கியம். இது இருந்து கண்டினியூஸா வந்திருக்கு, அதனால தான் டபுள் ஸ்டார் வந்திருக்கு. ஓகே, நான் ரிஃபார்ம்ஸ்ல யார் என்ன இயக்கம், ராஜாராம் மோகன் ராய், சதி ஒழித்து கட்டுறது, ஆத்மராங் பாண்டுரங்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் அயோத்திதாசர், வைகுண்ட சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 15 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஹிந்து மதம், சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம் எல்லாத்துலேயும் படிக்கணும். அடுத்து சோசியல் சேஞ்சஸ் இன் தமிழ்நாடு, எப்படி இந்தியா லெவலில் சமூக சீர்திருத்தம் நடந்தது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன சேஞ்சஸ் நடந்தது அதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது பாருங்க. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு கவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதெல்லாம் மேல விட்டு போனதோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துருப்போம். ஓகே, 8வது 3வது லெசன் எஜுகேஷனை பத்தி, 8வது 5வது லெசன், 12th முதல்ல இருந்து 8வது லெசன் 8 லெசன் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸா நம்ம மொத்தமா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான வேர் டு ஸ்டடி. இதை தரவா பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், தவறாமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம டைரக்டா எங்க போயிடலாம்? கொஸ்டின் ஏரியா எது சார் அதை சொல்லுங்க. இப்போ படிக்கும்போது எது கொஸ்டின் ஏரியா தெரிஞ்சு படிக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் ஏரியா அப்படின்னு தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ எது சார் கொஸ்டின் ஏரியா, எதுல இருந்து அதிகமான கொஸ்டின் சொல்லி எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரினால எப்படி படிக்கணும் அதை சொல்லுங்க. ஹவு டு ஸ்டடி எப்படி படிக்கணும் அதை நான் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரி நிறைய பேர் சின்ன வயசுல இருந்தே பயப்படுவதற்கு காரணம், சார் அநியாயத்துக்கு வருஷம் வருது சார், வருஷத்தை மனப்பாடம் பண்றதுக்குள்ளே என் உயிர் போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வருஷங்கிறது திருப்பி சொல்றேன், எல்லா வருஷமும் தான் கேட்க மாட்டாங்க. செலக்டடான இயர்ஸை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர்ஸை படிச்சீங்கனாலே போதும். ஒரு சில இயரை தோராயமா இந்த வருஷம் அப்படின்னு சொன்னா போதும். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே. ஓகே, உதாரணத்துக்கு குப்தர்கள்ல 2ஆம் சந்திரகுப்தர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார், அதான் எந்த வருஷம். அப்போ எனக்கு கரெக்டா இந்த வருஷம் அப்படின்னு தெரியும்னா கூட சார் ஒரு 400 வருஷத்துக்கிட்ட, அதாவது கிபி 400க்கு மேல, அவ்வளவுதான் போதும். இந்த மாதிரி மேக்சிமம் இயர்ஸை இந்த மாதிரி தோராயமா சொன்னா போதும். இன்னும் ஒரு சில இயர்ஸை 1700 சம்திங், அதாவது 1750க்கு மேல இந்த மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா இயர் கஷ்டமா தெரியாது. இயர் ஆனா விடுதலை போராட்டம் வரும்பொழுது இயர்லாம் முக்கியமா படிக்கணும். போர்கள் தான் இயர் முக்கியமா தான் படிக்கணும். அதுல நான் எந்த இதை அட்ஜஸ்ட் பண்ண போறது கிடையாது, அதை படிச்சுதான் ஆகும். அப்ப அடிக்கடி அதை படிக்கும் போது கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். ஒரு சில விஷயத்தை அடிக்கடி பார்க்கும்போது, அடிக்கடி கேட்கும்போது, அடிக்கடி அதை நம்ம சொல்லும் போது வாயை திறந்து கம்பல்சரி ஞாபகம் வந்துடும். இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் நடத்தும் போது, ஹிஸ்டரி நடத்தும் போது அடிக்கடி நான் கேட்கக்கூடிய கேள்வி, தலைக்கோட்டை போர் எந்த வருஷம், 1ஆம் பாணிப்பட்டு, 2ஆம் பாணிப்பட்டு, 1ஆம் தலை, இதெல்லாம் அடிக்கடி கேட்பேன். கேட்கும்போது நீங்க வாயை திறந்து சொல்வீங்க, யோசிச்சு பார்ப்பீங்க. ஒரு வாரத்துல 2-3 தடவை அதை யோசிச்சு சொல்லும்போது கம்பல்சரி மைண்டுக்குள்ள நின்றுடும். அந்த மாதிரி எளிமையானதை கிளியரையும் படிச்சிடலாம். அடுத்து நேம் நிறைய வருது சார், நிறைய பெர்சன் வரதான் செய்யும். ஓகேங்களா? அதுவும் கொஸ்டின் ஏரியா தான் சொல்றேன். அப்ப அந்த நிறைய பெர்சன் வரும்போது ஒவ்வொரு பெர்சனையும் நீங்க டீட்டெயிலா படிச்சீங்கன்னா அந்த பெர்சனை பத்தி மறக்காது. ஒரு சில பேரெல்லாம் என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க, அப்படி அந்த அளவுக்கு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர்களை நம்ம அனுபவிச்சு படிக்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த நபர்களை நம்ம ஞாபகம். உதாரணத்துக்காக, ஓகே, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ரெட்டமலை சீனிவாசன் அப்படின்னு ஒரு நபர் இருப்பாரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ பேரை சாதாரணமாக கடந்து போயிடலாம் ரெட்டமலை சீனிவாசன். ஆனா அவர் என்னதான் பண்ணாரு, ஓகேங்களா? தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாட்டுக்குள்ளதான் என்னதான் பண்ணியிருக்காரு, அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு, இவ்வளோ விஷயம் தெரியும் பார்க்கும்போது நமக்கு அது வியப்பா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதை அனுபவிச்சு படிச்சீங்கன்னா அந்த நபர்களுடைய பெயர் மறக்காது. முடிஞ்சா அந்த நபர்கள் ஒவ்வொரு நபர் படிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய போட்டோவை பாருங்க. ரெட்டமலை சீனிவாசனா பார்க்க எப்படி இருப்பாரு. காந்தி அப்படி சொன்னோட நமக்கு என்ன ஞாபகம் வருது? சட்டை போட்டிருக்க மாட்டாரு, கையில ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு, வேட்டி கட்டியிருப்பாரு, கண்ணாடி போட்டிருப்பாரு, ரவுண்டு கண்ணாடி, பார்க்கவே அந்த உருவ ஞாபகம் தான். நேரு குள்ளா வச்சிருப்பாரு, பாக்கெட்ல ரோசா பூ வச்சிருப்பாரு, அந்த இமேஜினேஷன். ஓகேங்களா? அதுக்காக ஒவ்வொரு நபர்களையும் முடிந்தாலும் போட்டோ பார்த்துக்கோங்க. போட்டோ பார்த்தீங்கன்னா நபர்களுடைய இது வந்து மறக்காது. அதுக்காக நபர்களுடைய பெயர் பார்க்குறோம். அடுத்து படிக்கிறது கதை. திருப்பி சொல்லிட்டேன், வரலாறுனாலே கதை. அந்த கதையை நீங்க எப்போ வந்து நல்ல ஆழமா அனுபவிச்சு ருசிச்சு ரசிச்சு
நீங்க அந்த கதைக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ படிக்கும்போது நீங்க அந்த ஒரு இடத்துல இருந்ததை அது சுத்தி வட்டாரத்துல இருந்து பார்க்குற மாதிரி இமேஜினேஷனோட கற்பனைத்துவத்தோட படிச்சீங்கன்னா வரலாறு போர் அடிக்காது. நைட்டு கூட படிச்சா கூட வரலாறு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, நைட்டு தான் படிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு இந்த மாதிரி அனுபவிச்சு படிச்சீங்கன்னா நைட்டு கூட ஹிஸ்டரி படிக்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். அதுதான் வரலாறு. ஓகேங்களா? எனிவே எந்த ஒரு சப்ஜெக்டையும் பிடிக்காம படிச்சீங்கன்னா மண்டே தேராது. பிடிச்சி எனக்கு வரும், என்னால முடியும் நினைச்சு படிங்க, கண்டிப்பா படிச்சிடும். அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த சீரியஸ் எல்லாம் போகும்போது நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ கொஸ்டின் ஏரியா வந்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா அப்படி சொல்லும்போது கடந்த 2 வருஷம் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதை கண்டிப்பா அதை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். கல்வெட்டுகள், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்ஸையும் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 வருஷமும் தொடர்ந்து வந்திருக்கு. அந்த கல்வெட்டுமே 2 வருஷமும் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வெட்டு தான் கேட்டிருக்காங்க. மாங்குளம் கல்வெட்டு, பூலாங்குறிச்சி கல்வெட்டு, ரெண்டுமே சங்க காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, தமிழ்நாடு சம்பந்தமான கல்வெட்டு. இப்போ கல்வெட்டுனா தமிழ்நாடு சம்பந்தம் மட்டும்தான் இருக்கா? கிடையாது. ஓகேங்களா? குப்தர் காலத்தில் கல்வெட்டு இருக்குது. ஐகோல் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியை பற்றி கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுகள் நிறைய டாபிக் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. கல்வெட்டுனா கல்வெட்டை மட்டும் படிக்காம செப்பேடுகள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கல்வெட்டுல இருந்து 2 தடவை வந்திருக்கு. இந்த தடவை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து நபர்களுடைய நபர்கள் வச்சு. ஓகேங்களா? நபர்கள்னா பர்சன்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏதாவது நபர்கள், நான் உதாரணம் சொன்னோம்ல, இரட்டமலை சீனிவாசன், அவரை பத்தி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப அவரை பத்தி 2022 அவர் உருவாக்குன ஒரு மகாஜன ஆதி திராவிட மகாஜன சபை, அதை யார் உருவாக்குனா, இந்த மாதிரி இரட்டமலை சீனிவாசன் உருவாக்கிய அமைப்பு, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு பர்சன் செஞ்ச, ஒரு நபர்கள் செய்த நிகழ்வுகளை வரிசை கட்டி படிச்சுக்கோங்க. ஒரு கேள்வி வருது. ஓகேங்களா? அது எல்லா நபர்களையும் படிச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ காந்தி படினா காந்தி எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, காந்தியுடைய பத்திரிகை என்ன படிக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஏரியா என்ன இருக்குன்னா போர்களை பத்தி வந்திருக்கு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். அது போர்களாக எடுத்துக்கலாம், கலகங்களாகவும் எடுத்துக்கலாம். கலகம்னா ரிவோல்ட்னு சொல்லுவாங்க, சண்டை. நிறைய பேர் போட்டு சண்டை போடுறது. போர்னா ஒரு ராஜாக்கு இன்னொரு ராஜா நடைபெறுது. இப்போ போர் எடுக்கும் போது ஏகப்பட்ட போர் இருக்கும். 1ஆம் தரையன் போர், 2ஆம் தரையன் போர், பானிபட் போர் 1, 2, 3, சௌசா போர், கன்னோசி போர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான கொஸ்டின் தலைக்கோட்டை போர். ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மிடில் ஒரு 10-15 போர் இருக்கும். போர்னு பார்க்கும்போது நடந்த வருஷம் யாருக்கு நடந்தது, யார் ஜெயிச்சா யார் தோத்தா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். போரை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? இப்போ போர் கலகங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இயர் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாந்தல் கலகம் எந்த வருஷம், வேலூர் கலகம் எந்த வருஷம். ஓகேங்களா? இந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த வருஷத்தை படிச்சுக்கோங்க. கதையை நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன சார் மெயின் கொஸ்டின் ஏரியா வருது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வருது. அதை தாண்டி நம்ம கஷ்டம்னு சொல்றோம். ஆனால் கஷ்டத்துல இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க எப்பவும் போல. இயர் படிச்சுதான் ஆகணும், வழி கிடையாது. சொல்லிட்டேன், முக்கியமான இயர் தான் படிச்சுக்கோங்க. சொல்லிட்டேன், இயர் படிச்சுக்கோங்க. போன தடவை மேட்ச் த ஃபாலோங்கிற இயர் வந்தது. ஓகேங்களா? மேக்ஸிமம் மேட்ச் தான் ஃபாலோயிங் பொறுத்துக்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா சந்தோஷம் கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பொறுத்துக்க எஸ்ஐ கொஸ்டின் கேட்கும்போது 4 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 2 நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ இயரை வச்சு திருப்பி கேட்க தான் செய்கிறாங்க. மீதி எல்லாமே மற்றவை அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றவைனா உதாரணத்துக்கு மன்னருடைய பட்டப்பெயரை வச்சு கேட்கலாம். ஓகேங்களா? மன்னருடைய நிர்வாகம் வச்சு கேட்கலாம். உதாரணத்துக்கு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் வந்து வரி போட்டான், நிறைய வரி போட்டான். ஜமீன்தாரி வரிமுறை, ரயத்து வாரி வரிமுறை, மகள் வாரி வரிமுறை. அதாவது ரயத்து வாரி வரிமுறையை பத்தி போன தடவை கொஸ்டின் வந்துருந்தது. ஓகே, அப்ப நிர்வாகத்தை பத்தி கொஸ்டின் கேட்கிறாங்க, பட்டப்பெயரை வைத்து கொஸ்டின் கேட்கிறாங்க. ஒரு மன்னன் தலைநகரத்தை ஏதாவது மாத்துவான் ஒரு சில மன்னர், அப்ப அது ஒரு நிர்வாகம் தான். ஓகே, அது வந்து செலக்டிவா கொஸ்டின் கேட்டாங்க போன தடவை. அப்போ மற்றவைகள் நான் இதெல்லாம் அழைக்கிறேன். மீதி ஏதாவது நீங்க படிச்சீங்கன்னா தாராளமா இதுதான் மேக்ஸிமம் கொஸ்டின் ஏரியாவே இருக்க போகுது. அதே மாதிரி ஹிஸ்டரியில கொஸ்டின் ஏரியா மட்டும் தனியாலாம் எடுத்து படிக்க முடியாது. மொத்த ஹிஸ்டரியும் படிங்க, ஒரு ரவுண்ட் படிக்கணும். சிந்து அதே மாதிரி திருப்பி சொல்லிட்டு சிலபஸ் எங்கேயுமே டீகோட் பண்ணல. சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? சிந்து நாகரிகத்திலிருந்து இன்றைய கால வரலாறு வரைக்கும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு தான் ஸ்கூல் புக் அடிப்படையில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்ட் அடிப்படையில் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சில நாட்களில் புவியியல் ஜியோகிராஃபிக்கான வீடியோவும் பாலிட்டிக்கான வீடியோவும் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.